ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டூ பர்ட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான ட்ரை ஃபிஷ் சுக்கா பண்ணலாம். எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். பாருங்கள், இவ்வளோ டேஸ்டியாக எம்மியாக வந்திருக்கு அப்படின்ட்டு. இது என்ன ட்ரை ஃபிஷ், அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுக்காக நான் பால் சுறா கருவாடு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பால் சுறா கருவாடு ஃபீடிங் மெத்தட்ஸ்லாம் நிறைய எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு பால் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுக்கு பேரே பால் சுறா கருவாடு. இதை நான் ஹாட் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி வாஷ் பண்ணோம்னா தான் அதில் இருக்க ஸ்மெல்லாம் போயிட்டு நம்மளுக்கு நல்லா க்ளீனாக கிடைக்கும். அதுக்கப்புறம் அதை ரெசிபி பண்ணுறதுக்கு தேவையான வெங்காயம் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பில்லை. இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவையான பொருள். எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு ரெசிபி பண்ணிட்டோம் அப்படின்னா வேறு எந்த ஒரு சைடிஷ்மே தேவையில்லை. ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே எம்மியாக அட்டகாசமாக இருக்கும். ஃபஸ்ட்டு வானலில் எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். இந்த ரெசிபிக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதே நம்ம வெங்காயம் வதக்கிறத பொறுத்து தான். வெங்காயம் நல்லா வதங்கணும். அதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். எந்த அளவுக்கு வெங்காயம் வதங்குதோ அந்த அளவுக்கு இந்த சுக்கா நம்மளுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். பாருங்கள், எந்த அளவுக்கு வதங்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அந்த ஸ்டேஜில் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி இருக்கணும். நம்ம போட்ட கலர், வெங்காயத்தோட கலரே நல்லா மாறி வந்திருக்கணும். அப்படி வந்தால் தான் இதோட டேஸ்ட்டே நல்லா வரும். அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருந்த தக்காளியை போட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி பேஸ்ட் ஆகிற அளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதோட உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பூண்டு கொஞ்சம் தட்டி போட்டுக்கலாம். நான் பூண்டு போடலை. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பால் சுறா கருவாடை போட்டு வதக்கி எடுத்துக்கணும். இதை ஒரு 2 மினிட்ஸ் போட்டாவே போதும். நம்ம ஆல்ரெடி சுடுதண்ணியில் வதக்கும் பொழுதே க்ளீன் பண்ணும் பொழுதே கொஞ்சம் வெந்த மாதிரி ஆகிருக்கும். ஸோ இதை ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கணும். உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லை சுக்கா மாதிரி வேணும்னா தண்ணி ஊற்றாமல் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள், கொஞ்சமாக தனியாக போட்டுக்கிறேன். ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். ஸோ காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா காரமாகவே இருந்தால் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு. ஸோ கொஞ்சம் காரம் அதிகமாகவே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இந்த சுக்கா கொஞ்சம் நல்லா காரசாரமாக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். வெறும் ரசம் மட்டும் இருந்தாலுமே நம்மளுக்கு போதும். ரசத்தோட சைடிஷாகவே இதை வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த சுக்கா மட்டும் வச்சுமே சுடசாதத்தில் சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ கொஞ்சமாக எனக்கு கிரேவி மாதிரி வேணும் அப்படிங்கிறதுக்காக லைட்டாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது, டேஸ்ட்டே சேஞ்ச் ஆகி போயிடும். ஸோ தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா ஒரு கிரேவி பதத்துக்கு எடுத்துக்கணும். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம் வச்சு நம்ம தண்ணி கொஞ்சமாக சுண்டுற அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். குக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், நம்மளோட சுக்கா ரொம்பவே டேஸ்டியாக எம்மியாக ரெடி ஆயிடுச்சு. கருவாடும் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளான மெத்தட் தான், ஆனால் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.